ஹலோ மக்களே! ஜீவா, மீனாட்சி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. அகிலாவும், மனோவை இந்த வாட்டி சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அப்படியே நம்ம மனோ கிட்ட தேன்மொழியோட ஃபோன் நம்பர சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க மட்டும் இப்போ உடனே வரலன்னா, அதுக்கப்புறமா நான் வந்து இப்பவே நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்த ஃபோட்டோவ தேன்மொழிக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில தேன்மொழி அந்த ஃபோட்டோ எல்லாம் பார்த்தாங்களா, அதே சமயத்தில மனோ நம்ம தேன்மொழி கிட்ட சரியா சிக்கிக்க போறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அகிலாவும், மனோவும், தேன்மொழியும் கண்டிப்பா சேர்ந்து வாழ்ந்துடவே கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாவே இருக்காங்க. இப்போ உடனே மனோவ இங்க வர வைக்கணும். இப்ப என்ன செய்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு, அப்படியே மனோவுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மனோவும் நம்ம அகிலாவோட ஃபோன பார்த்த உடனே கண்டிப்பா இத எடுக்கவே கூடாது. ஆனா என்ன பண்ணியது? நம்ம மட்டும் இந்த ஃபோன அட்டெண்ட் பண்ணலன்னா நேரடியா வந்தாலும் வந்துருவா. இப்ப என்ன செய்றதுன்னு சொல்லிட்டு நம்ம மனோவும் அகிலா ஃபோன அட்டெண்ட் பண்றாங்க. அகிலாவும், நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, உடனே என்ன வந்து சந்திக்கணும்னு ஏன் இதுவரைக்கும் என்ன வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது, மனோவும் என்ன அகிலா, உனக்கு வந்து நான் ஒரு உதவி பண்ண போய் என்ன வந்து இப்படியா டார்ச்சர் பண்ணுவ? எதுக்காக என்னோட வாழ்க்கையில தேவையில்லாம தலையிட்டுட்டு இருக்க? எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டியா? அப்படி சொல்லும்போது நம்ம அகிலாவும், என்ன பேசுறீங்க நீங்க? எங்களுக்கு ஆதரவா இருக்க போறது நீங்க தானே. ஏற்கனவே இதுதானே நம்ம முடிவு பண்ணியிருந்தது. இன்னைக்கு கண்மணிய வேற ஸ்கூல்ல சேர்க்கணும். அதுக்கு நீங்க தான் வந்தாகணும் அப்படி சொல்லும்போது, நம்ம மனோவும் என்னால எல்லாம் வரவே முடியாது. நான் உன்ன வந்து இனிமே பார்க்கவே மாட்டேன் அப்படி சொல்லும்போது, அகிலாவும் என்ன நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு மறந்து போச்சா? தேன்மொழியோட ஃபோன் நம்பர் இதானே அப்படி சொல்லும்போது, அத கேட்ட உடனே நம்ம மனோ அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. எப்படி உனக்கு தேன்மொழியோட ஃபோன் நம்பர் தெரியும்? அப்படி கேட்கும்போது, அகிலாவும் இந்த நம்பர் எல்லாம் கண்டுபிடிக்கிறது இது இப்பல்லாம் சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. நீங்க மட்டும் நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு வரலன்னு வச்சீங்களா, அதுக்கப்புறமா தேன்மொழிக்க ஃபோன் நம்பருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்ல, அத நான் சென்ட் பண்ண வேண்டியது வந்துரும் அப்படி சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அத கேட்ட மனோவும், உனக்கு ஹெல்ப் பண்ணது ஒரு தப்பா போச்சே. என்ன வந்து என்னோட வாழ்க்கைய இப்படி நாசாக்குறியே அப்படி சொல்லிட்டு நம்ம மனோ எதிர்த்து நிக்கும்போது, அகிலாவும் விடுற மாதிரி இல்ல. நான் சொன்ன மாதிரியே கரெக்ட்டா வந்துருங்க. இன்னைக்கு கண்மணியோட ஸ்கூல்ல நீங்க தான் சேர்த்து விடணும் அப்படி சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மனோவும், என்னாலலாம் இனிமே உன்ன பார்க்கறதுக்கு வரவே முடியாது. உன்னால முடிஞ்சத பார்த்துக்கோ அப்படி சொல்லும்போது, நம்ம அகிலாவும், நான் ஒண்ணும் சும்மா ஒண்ணும் சொல்லல. கண்டிப்பா தேன்மொழியோட ஃபோனுக்கு இத ஃபார்வர்ட் பண்ண தான் போறேன். நான் ஃபோட்டோ எல்லாத்தையுமே அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு மிரட்டிடுறாங்க. மனோவும் ஃபோன கட் பண்ணிட்டு பார்க்கும்போது, பின்னாடி கரெக்ட்டா தேன்மொழி பார்த்துடுறாங்க. தேன்மொழி அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கும்போது, நம்ம மனோவும் என்னாச்சு? என்ன தேனு இந்நேரத்துக்கு இங்க வந்திருக்க? அப்படி சொல்லும்போது, தேன்மொழியும், நீங்க என்ன ஃபோன்ல ஏதோவே ரொம்பவே டென்ஷனா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்து, வெளியில கூட ஜீவாவும் நீங்களும் எத பத்தியோ பேசிட்டு இருந்தீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம தேன்மொழி கேட்கும்போது, மனோவும் அப்படியெல்லாம் எதுவும் பெரிய விஷயம் இல்ல தேனு அப்படி சொல்லிட்டு சொல்லி சமாளிக்கும்போது, நம்ம தேனும் விடுற மாதிரி இல்ல. இல்ல உங்களோட முகமே சரியில்ல. ஏதாவது பிரச்சனையா? அப்படின்னு கேட்கும்போது, நம்ம மனோவும் வழக்கம் போல சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எதுவும் இல்ல தேனு. எல்லாம் பிசினஸ் விஷயமா தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அதே சமயத்துல அகிலாவும், இதோட விடக்கூடாது. மனோவுக்கு நம்ம மேல பயம் உண்டாகணும். அப்பதான் நம்ம சொன்னபடி கேட்பான். பேசாம தேனுக்கு ஃபோன்ல இத அனுப்பிட வேண்டியதுதான்னு சொல்லிட்டு தேன்மொழியோட ஃபோன்ல அந்த ஃபோட்டோவ அனுப்பிட்டாங்கன்னே சொல்லலாம். அத பார்த்துட்டு இருந்த நம்ம மனோவும், ஒரு சமயம் இந்த அகிலா சொன்ன மாதிரியே செய்திருவாளோ, எதுக்கும் தேனோட ஃபோன பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல நம்ம தேனோட ஃபோன வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. தேன்மொழியும், என்னாச்சு? எதுக்கு என் ஃபோன் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம மனோவும் விடுற மாதிரி இல்ல. இல்ல தேனு, என்னோட ஃபோன்ல சரி ஏதோ ஒண்ணு ஒர்க் ஆகல. அதான் உன்னோட ஃபோன்ல இருந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம தேன்மொழியோட ஃபோன பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவ கவனிச்சுட்றாங்க. என்னது இது? அகிலா இதுக்கு தேவையில்லாம இந்த ஃபோட்டோவ அனுப்புன்னு சொல்லிட்டு உடனே டெலீட் பண்ணிடுறாங்க. இந்த அகிலாவ உண்டு இல்லைன்னு பண்ணிடணும். எவ்வளோ மிரட்ட ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பதட்டமா இருக்கும்போது, அத பார்த்துட்டு இருந்த நம்ம தேனும், என்ன ஆச்சு? எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆறீங்க? அப்படின்னு கேட்கும்போது, அப்பவும் நம்ம மனோ சமாளிச்சு விடுறாங்கன்னே சொல்லலாம். ஜீவாவும் நம்ம மனோ கிட்ட வந்து, என்னாச்சுடா? அகிலா வந்து உன்ன பார்க்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம மனோவும், ஆமாடா எனக்கு வேற ஃபோன் பண்ணி மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. தேனோட ஃபோனுக்கு ஃபோட்டோ வேற அனுப்பிட்டா. என்ன செய்யுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. போற போக்க பார்த்தா இதுக்கு மேலேயும் அவள வந்து சந்திக்காம இருந்தா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படி சொல்லும்போது, நம்ம ஜீவாவும், ஆமா மனோ, நீ எதுக்குமே அந்த அகிலாவை போய் நேரடியா பார்த்து மிரட்டிட்டு வர்றது நல்லதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மனோவும் அகிலாவோட டார்ச்சர் தாங்க முடியாம, தேனுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்துருமோ சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோட அகிலாவை பார்க்க போறாங்கன்னே சொல்லலாம். அகிலாவும் நம்ம மனோ கிட்ட வந்து, என்ன எங்களை வந்து தனியா விட்டலான்னு பார்த்தீங்களா? உங்களை என்னைக்குமே நான் தனியா
தனியாக விட மாட்டேன். எங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக எப்போவுமே இருக்கணும். தேனு கூட எல்லாம் நீங்கள் சேர்ந்து வாழக்கூடாது அப்படி சொல்லும்போது நம்ம மனோவும் எதுக்கு என்னோட வாழ்க்கையில் தேவையில்லாமல் தலையிட்டு இருக்க, அதான் உனக்கு தேவையான எல்லாமே நான் செய்துட்டு தானே இருக்கேன் அப்படி சொல்லும்போது நம்ம அகிலாவும் என்னங்க செய்துட்டீங்க, எப்படியுமே பழைய மாதிரி எப்படி எங்கள்கிட்ட எல்லாம் பழகுவீங்களோ அதே மாதிரி இருங்கன்னு சொல்லிட்டு அகிலாவும் நம்ம மனோவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு கண்மணியோட ஸ்கூல் வேற இருக்கு. அதில் நீங்கள் தான் சேர்த்து விடணும் அப்படி சொல்லும்போது நம்ம மனோவும் எதுக்கு இப்போ இந்த இடத்துக்கு வந்த, ஏற்கனவே நீங்கள் அங்கே தானே இருந்துட்டு இருக்கீங்க, அதுலேயே இருக்க வேண்டியது தானே அப்படி கேட்கும்போது அகிலாவும் நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கும்போது நாங்கள் மட்டும் எதுக்கு தனியாக அங்கே போய் இருக்கணுமா, நாங்கள் வந்து கஷ்டப்படுறதுக்கு தயாராக இல்லை. கண்மணியை நான் இங்கே தான் ஸ்கூலில் சேர்க்க போகிறேன். நீங்கள் இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று சொதப்பிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நேரடியாக அவங்க வீட்டுக்கே வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுவேன்னு நம்ம மனோவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அகிலாவோட மிரட்டலுக்கு பயந்து போன நம்ம மனோவும் என்ன செய்றதுன்னு சொல்லிட்டு புரியாமல் இருக்கும்போது கண்மணி வேற நம்ம மனோவை பார்த்து அப்பான்னு சொல்லிட்டு பாசமாக கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மனோவும் வேறு வழி இல்லாமல் கண்மணியை அந்த ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம தேனுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்குது. இவங்களோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ஏதாவது ஒரு ஃபோன் கால் வந்தவுடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. எங்கே எப்போ போகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. திடீர் இருந்தாலே ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. கேட்டாலும் எதுவும் சொல்லவே மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு குழப்பத்தில் நம்ம தேன்மொழி இருக்கும்போது அப்பத்தாவும் தேனை பார்த்து, என்ன உன்னோட எம்ப்ராய்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டியே, எவ்வளோ சமயம் ஆகுது, இதில் வேற உன்னோட தங்கச்சி வேற கூட்டிகிட்டு வந்தல, அவளும் சரி பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் ஒரு பக்கமாக நம்ம தேனை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து நம்ம மீனாட்சி எல்லா வேலைகளும் செய்துட்டு இருக்கும்போது எம்ப்ராய்டரி வேலையை சீக்கிரமாக முடிச்சிடணும்னு சொல்லிட்டு விடாமல் எல்லாத்தையுமே செய்யும்போது இதை பார்த்துட்டு இருந்தா அப்பத்தாவும் பேத்தியும் இது சும்மாவே விடக்கூடாது, இந்த மீனாட்சி போகிற போக்க பார்த்தா சீக்கிரத்தில் முடிச்சிருவா போலே, இதை விடக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது அது பக்கத்தில் மெழுகுவர்த்தி இருக்கிறத கவனிக்கிறாங்க. இவ வந்து அசதியாக எல்லா வேலைகளும் செய்துட்ருக்கா, இதை எப்படியும் கவனிக்க மாட்டா, இந்த மெழுகுவர்த்தியை தள்ளி விட்டு இந்த துணி எல்லாமே கிரிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவோட அந்த மெழுகுவர்த்தியை தள்ளி விடுறாங்க. தீ வந்து அந்த துணிக்கு மேலே எல்லாம் பட்டுறது. இதை கவனிச்சு நம்ம ஜீவாவோட அம்மாவும் என்னது இது தீயாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்கே பாரு எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படி சொன்ன உடனே மீனாட்சிக்கு என்ன பண்ண தெரியல, உடனே கையை வச்சு அந்த துணி எல்லாமே அப்படியே அணைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த தீயும் அணைஞ்சிடுது. இந்த சவுண்டை கேட்ட நம்ம தேன்மொழியும் பதட்டத்தோட வெளியில் வந்து பார்க்கும்போது மீனாட்சியோட கையில எல்லாம் தீ காயமாக இருக்குது. அதை கவனித்து நம்ம மீனாட்சியை பார்த்து அப்படியே தேன்மொழி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன மீனாட்சி இப்படி ஒரு வேலையை செய்துட்டு உன் கையை பாரு எவ்வளோ பிரச்சனையாயிருக்கு அப்படின்னு கேட்கும்போது மீனாட்சியும் வெடுக்கா எல்லாம் சரியாயிடும், நீ இவ்வளோ நாளாட்டு கஷ்டப்பட்டு இந்த எம்ப்ராய்டரி வேலையெல்லாம் முடிச்சிட்ருக்க, இது எல்லாமே தீப்பத்திருந்தா என்ன ஆயிருக்கும், நல்ல வேலை கொஞ்சம் துணி தான் எரிஞ்சிருக்கு, எல்லாமே நல்லபடியாக இருக்குது அப்படி சொல்லும்போது நம்ம தேன்மொழியை மீனாட்சி எனக்காக நீ நீ இவ்வளோ கஷ்டப்படுற, இனிமேல் நீ இந்த வேலையை செய்யாண்டா மீனாட்சி அப்படி சொல்லிட்டு மீனாட்சி சமாதானப்படுத்தும் போது நீ மட்டும் ஒத்த ஆளாக இருந்து இந்த வீட்டில் என்ன தான் செய்ய முடியும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேனுக்கு சமாதானப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் இதை பார்த்துட்டு இருந்தா அப்பத்தாவோட பேத்தியை என்னாச்சு, நம்ம எப்படியாவது இந்த துணியெல்லாம் எரிஞ்சிரும்னு பார்த்தா இந்த மீனாட்சி கடைசி நேரத்தில் வந்து எல்லாத்தையுமே சொதப்பிட்டாலே, இப்போ கரெக்டான சமயத்தில் அந்த வேலையெல்லாம் முடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜீவாவும் பயங்கரமாக அதிர்ச்சியாகி எதுக்கு தேவையில்லாமல் துணி எரிஞ்சுன்னு சொல்லிட்டு கையை வச்சு அணைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம ஜீவாவோட அம்மாவும் ஜீவா மீனாட்சி எல்லாரும் பேசும்போது அவங்களும் சரி கூடிய சீக்கிரத்தில் உனக்கு தான் அடுத்த மேரேஜ் ஆகும் போது அப்படி சொல்லும்போது நம்ம ஜீவாவும் மீனாட்சி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இனி வந்து எனக்கானவா இனியா பிறக்க போகிறா, அவள் ஏற்கனவே பிறந்திருப்பா, ஒரு சமயம் என் கண்ணு முன்னாடி கூட இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம மீனாட்சியை பார்க்குறாங்கன்னே சொல்லலாம்.